Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா inheritanceனா என்ன, அதுல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குங்கிறத நம்ம ரொம்பவே டீடைல்டா பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறத நாம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம வந்துட்டு ரொம்பவே டீடைல்டா பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராகவும் தெளிவாகவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோல அதாவது பார்ட் 1 வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்த்தோம். சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் பி அப்படின்ட்டு இன்னொரு கிளாஸ் இருக்கும். ஏல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு பில டிரைவ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருந்தோம். இதுதான் வந்துட்டு சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஆல்மோஸ்ட் வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மல்டி லெவல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்துட்டு 3 கிளாஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 கிளாஸ்க்கு என்னென்ன நேம் தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஏ கிளாஸ், இன்னொன்னு வந்து பி கிளாஸ், இன்னொன்னு வந்து சி கிளாஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் வந்து பிக்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறமேட்டு பில இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் வந்துட்டு சிக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி தரணும் அப்படின்னா இதுதான் வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்துட்டு நீங்க ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 லைன் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதை ஏல எழுதிட்டு அதை நீங்க வந்து பிக்கு வந்து இன்ஹெரிட் பண்றீங்க. பில இன்ஹெரிட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க ஏல என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே பில இருக்கும். பிளஸ் ப்ரொவைடட் நீங்க பில ஏதாவது புது லைன் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பில புது லைன்ஸ் கூட நீங்க வந்து எழுதிக்கலாம். இப்ப என்ன பண்றீங்கன்னா பில இருக்கக்கூடியதை வந்து நீங்க வந்து அடுத்த கிளாஸ்க்கு சி கிளாஸ்க்கு நீங்க வந்து தரீங்க. சி கிளாஸ்க்கு தரும்போது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பில இருக்கக்கூடிய அந்த ஏ கிளாஸோட கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஏ கிளாஸோட கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். பி நீங்க இன்ஹெரிட் பண்றதுனால இந்த இடத்துல பி கிளாஸோட கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். சி கிளாஸ்ல நீங்க ஏதாவது புதுசா கண்டென்ட் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அதையும் நீங்க வந்து எழுதிக்கலாம். இதுதான் வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றாங்க. ஏல இருக்கிறது பிக்கு போகுது, அதுக்கப்புறமேட்டு பில இருக்கிறது நம்மளுக்கு வந்து சிக்கு போகுது. ஏல இருக்கிறது பிக்கு போகும்போதே நம்மளுக்கு இந்த இடத்துல இங்க ஒரு லெவல் நம்மளுக்கு வந்து இருக்கா. இது வந்து திரும்ப நம்ம சிக்கு கொடுக்கும்போது ஏயோட கண்டென்ட்டும் இருக்கும், பியோட கண்டென்ட்டும் இருக்கும், சியோட கண்டென்ட்டும் இருக்கும். இததான் வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பிக்சர்ல பார்த்தது மூலமா உங்களுக்கு வந்துட்டு கான்செப்ட் ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கான்செப்ட் மூலமா நம்ம பார்த்தது ஒரு சின்ன கோட் ஸ்னிப்பெட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோட் நான் வந்து ரன் பண்றேன், எனக்கு வந்து கரெக்டா ரன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்ங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல வெறும் கிளாஸ் மெத்தட்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். 1ங்கிற கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு உள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். இந்த கிளாஸுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் கண்டென்ட் வந்து இருக்கும். அடுத்த கிளாஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 2 அப்படின்னு நான் வந்து இன்னொரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு உள்ள என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் இந்த இடத்துல இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்திருக்கேன். கொடுத்தது மட்டும் இல்லாம என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நம்ம கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த 1ங்கிற கிளாஸை நான் வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். எப்படி இன்ஹெரிட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிராக்கெட் குள்ள அந்த கிளாஸோட நேம் கொடுத்தோம் அப்படின்னா இன்ஹெரிட் ஆயிடும். இன்ஹெரிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ள என்ன கண்டென்ட் இருந்ததோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும். இந்த கிளாஸ்க்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தது இல்லையா, அதுவுமே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். கிளாஸோட பேர் வந்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இந்த கிளாஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்லயும் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நான் வந்து இன்ஹெரிட் பண்றேன். அதாவது முன்னாடி ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணலையா, இதை வந்து நான் இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இதை இன்ஹெரிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த கிளாஸ் 2க்கான கண்டென்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கு. அது வந்து எனக்கு இந்த இடத்துல இன்ஹெரிட் ஆகிறது மட்டும் இல்லாம எனக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல கிளாஸ் 1ஓட கண்டென்ட் இன்ஹெரிட் ஆயிருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து எனக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து வச்சுக்கோம். இது வந்துட்டு கிளாஸ் 1ஓடது, அதுக்கப்புறமேட்டு இது வந்து கிளாஸ் 2 ஓடியது, அதுக்கப்புறம் இது வந்து கிளாஸ் 2 ஓடியது. 3 இதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ 3ங்கிறதுல நம்மளுக்கு வந்து இருக்கும். 1 கிளாஸ்ல இருக்கிறது 2க்கு போயிருக்கு, 2 கிளாஸ்ல இருக்கிறது 3க்கு போயிருக்கு. இப்போ நம்மளுக்கு லாஸ்டா இருக்கக்கூடிய கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3ங்கக்கூடிய கிளாஸ் தான். அந்த 3க்கு நாம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். ஆப்ஜெக்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை வச்சு நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, ஃபங்க்ஷன் 3 மூணுத்தையும் நான் வந்து அக்சஸ் பண்றேன். இந்த டெஸ்ட்டை வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமேட்டு இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நான் வந்து அக்சஸ் பண்றேன். ஸோ அக்சஸ் பண்ணும்போது ஐ எம் ஃப்ரம் கிளாஸ் 1, ஐ எம் ஃப்ரம் கிளாஸ் 2, ஐ எம் ஃப்ரம் கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கோட்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வேற வேறையா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனா இந்த டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு, செகண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, தேர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா இது எல்லாமே நாம இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிட்டே வந்ததுனால எல்லாமே நம்மளுக்கு இந்த ஒரே கிளாஸ்லயே இருக்கு. சோ இந்த டெஸ்ட் வச்சு நம்ம கால் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூணுமே ஆக்சஸ் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடும். சோ இந்த மாதிரி தான் இந்த கோட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரன் ஆயிருக்கு. இந்த மாதிரி இது அடுத்தடுத்த லெவல்ல நம்ம கொடுக்கறதுனால தான் சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே கிளியரா தெரியும். சோ இது வந்துட்டு ஒரு லெவல், அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல இருக்கிறது இன்னொரு லெவல். சோ லெவல் லெவலா போகுது இல்லையா? சோ இதுதான் வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை வந்து நம்ம எம்ப்ளாயோட நம்ம வந்து ரிலேட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளோட பாக்குறோம் இல்லையா. சோ அந்த எக்ஸாம்பிள்ல எப்படி இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம வந்து எப்படி இன்க்ளூட் பண்றதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. அந்த பர்சனுக்கு 3 டைப் ஆஃப் டேட்டாஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். சோ ஒன்னு வந்துட்டு பர்சனல் டேட்டா, இன்னொரு கம்பெனி டேட்டா, இன்னொன்னு அதர்ஸ் டேட்டா. சோ பர்சனல் என்னென்ன கலெக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அவரோட நேம், அவரோட ஏஜ், அவரோட ஜெண்டர் நம்ம வந்து வாங்கணும். சோ அதுக்கப்புறம் கம்பெனி ரிலேட்டட் டேட்டாஸ் என்னென்ன வாங்கணும்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி எந்த கம்பெனில அவர் வந்து வேலை பாக்குறாரு, அந்த கம்பெனியோட நேம், அப்புறம் அந்த கம்பெனி எந்த லொகேஷன்ல இருக்குங்கிற டீடைல்ஸ் நம்ம வந்து வாங்குறோம். சோ அதுக்கப்புறம் அதர்ஸ்ல நம்ம என்னென்ன வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா, சேலரி அப்படின்னு நம்ம வந்து வாங்கணும், எவ்வளவு சேலரி அவர் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன டெசிக்னேஷன்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கணும். சோ இது நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து மைண்ட்ல வந்திருக்கும். சோ இந்த மாதிரி 3 கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். சோ ஒரு கிளாஸ் வந்துட்டு பர்சனல் அப்படின்னு கொடுத்துடலாம், இன்னொரு கிளாஸ் வந்துட்டு கம்பெனி அப்படின்னு கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் வந்து அதர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துடலாம். சோ அதுக்கப்புறமேட்டு உள்ள வந்துட்டு செட் ஆஃப் லைன்ஸ் கோட் நம்ம எழுதணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் டேட்டாஸ் மட்டும் நம்ம வாங்கினா போதும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். சோ இது வந்து கரெக்ட் தான். சோ இந்த பர்சனோட டீடைல்ஸ் இந்த மாதிரி தனித்தனியா பர்சனல் டேட்டாஸ் தனியா, கம்பெனி டேட்டாஸ் தனியா, அதர் டேட்டாஸ் தனியா வாங்கணும் அப்படின்னா சோ 3 கிளாஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வாங்கிடலாம். இப்போ நம்மளுக்கு மெயினா இருக்கக்கூடிய டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பர்சனோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எல்லா டீடைல்ஸுமே பிரிண்ட் ஆகணும். லைக் இவங்க பர்சனலா இவங்களோட நேம் என்ன, ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு எந்த கம்பெனில வேலை பாக்குறாரு, அந்த கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு எவ்வளவு சேலரி வந்து வாங்குறாரு, அதுக்கப்புறம் இவரோட டெசிக்னேஷன் வந்து என்ன. சோ இந்த எல்லா டீடைல்ஸுமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க் அசைன் பண்றாங்க அப்படின்னா சோ அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சோ இந்த கான்செப்டுக்கு எப்படி கோட் பண்றதுங்கிறத நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். சோ சில சமயம் நமக்கு ப்ரோக்ராமிங்ல இந்த மாதிரி நீட் வந்து வரும். சோ ஒரு பர்சனோட டேட்டாவே வந்துட்டு நம்ம ரெக்குவயர்மெண்ட் ஏத்த மாதிரி தனித்தனியா நம்ம ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம வேற ஒரு சில டேட்டா மேனிபுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த நேம், ஏஜ், ஜெண்டர் மட்டும் தான் வச்சு நம்ம வந்துட்டு வேற ஒரு சில கால்குலேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு கிளாஸ்ல இருக்கிற இந்த நேம், லொகேஷன் வச்சு வேற செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அதர்ஸ்ல கொடுத்திருக்க இந்த சேலரி டெசிக்னேஷன் வச்சுட்டு வேற செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேரா நம்மளுக்கு வந்துட்டு இந்த பர்சனோட எல்லா டேட்டாஸும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கிளாஸ், இந்த கிளாஸ், இந்த கிளாஸ் எல்லா கிளாஸ்ல இருக்க டேட்டாஸும் பிரிண்ட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து வரும். சோ அப்ப நம்மளுக்கு என்ன மெயினா இருக்கக்கூடிய கன்சர்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோட்ஸை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம நாம வந்து கோட் பண்ணணும். இருக்கக்கூடிய கோட திரும்ப இன்னொரு வாட்டி எழுதவும் கூடாது. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இப்ப இந்த இடத்துல போட்டேன். சோ போட்டு நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு வந்து கரெக்டா ரன் ஆயிடுச்சு. சோ நம்ம டாஸ்க்ல சொன்ன மாதிரி என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, கிளாஸ் பர்சன் அப்படின்னு கிரியேட் பண்ணியாச்சு. சோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நேம், ஏஜ், ஜெண்டர் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கம்பெனின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. சோ கம்பெனியோட நேம், கம்பெனியோட லொகேஷன் இந்த இடத்துல நம்ம வந்து வாங்கிக்கிறோம். சோ அதுக்கப்புறம் அதர்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அவரோட சேலரி, அதுக்கப்புறம் அவரோட டெசிக்னேஷன் நம்ம வந்து வாங்கியாச்சு. சோ இப்போ இந்த இடத்துல 3 கிளாஸ் நாம வந்து தனித்தனியா கிரியேட் பண்ணியாச்சு. சோ இது வந்து கிளாஸ் பர்சன், இது வந்து கிளாஸ் கம்பெனி, இது வந்து கிளாஸ் அதர்ஸ். இப்போ இந்த இடத்துல டீடைல்ஸ் நம்மளுக்கு தனித்தனியா இருக்கு. சோ இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த பர்சனை பத்தி பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகணும். இவரோட நேம், இவரோட ஏஜ், இவரோட ஜெண்டர், அப்புறம் கம்பெனி நேம், லொகேஷன், இவரோட சேலரி, டெசிக்னேஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சோ அதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம். சோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த பர்சன்ல கொடுத்திருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கம்பெனிக்கு இன்ஹெரிட் பண்ணியாச்சு. கம்பெனில இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நாம வந்து இந்த இடத்துல இந்த அதர்ஸ்ல நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து
கிளாஸ் பர்சனை கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இந்த இடத்துல நேம், ஏஜ், ஜெண்டர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ செகண்ட் கிளாஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சன்ங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றோம். சோ இந்த பர்சனை இன்ஹெரிட் பண்ணும்போது இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்மளுக்கு வந்து வந்துடும். சோ இந்த இடத்துல நேம், ஏஜ், ஜெண்டர் முன்னாடி இருந்தது எல்லாமே நம்மளுக்கு அப்படியே இருந்தது இல்லாம இந்த இடத்துல புதுசா கொடுத்திருக்கேன் இந்த நேம், லொகேஷன் அதுவுமே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும். சோ இதுதான் வந்துட்டு இந்த லைன்ல நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கும். சோ அடுத்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அதர்ஸ் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல கம்பெனி அப்படின்னு நம்ம வந்து இன்னொன்னு கொடுத்தாச்சு. அதாவது கம்பெனிங்கிற கொடுத்திருக்கிற கிளாஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ அப்ப சொல்லும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேம், ஏஜ், ஜெண்டர் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் கம்பெனில ஆல்ரெடி நம்ம கொடுத்திருக்கிற நேம் அண்ட் லொகேஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அதர்ஸ்ல கொடுத்திருக்கிற இந்த சேலரி, இந்த டெசிக்னேஷன் புதுசா கொடுத்திருக்கிறதும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ ஓவராலா நம்மளுக்கு கம்பைண்டா இந்த மாதிரி நாம இன்ஹெரிட் பண்றதுனால அதர்ஸ்ல நம்மளுக்கு இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. சோ இப்போ நாம இந்த அதர்ஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்னா போதும், நம்மளால எல்லாத்தையுமே நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த அதர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஓபிஜே அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மெத்தட கால் பண்றோம், பர்சனல்ங்கிற மெத்தட் கால் பண்றோம். சோ கால் பண்ற போது சக்தி 25 மேல் அப்படின்ட்டு 3 பாராமீட்டர்ஸ் தரும். சோ 3 பாராமீட்டர்ஸ் தரும்போது நேம், ஏஜ், ஜெண்டருக்கு அசைன் ஆகும். சோ அசைன் ஆயிட்டு இந்த இடத்துல நேம் வந்து இது, ஏஜ் வந்து இது, ஜெண்டர் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. சோ அடுத்த லைன்ல கம்பெனி டீடைல்ஸ்க்கு நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, கூகுள் யூஎஸ்ஏ அப்படின்னு தரும். சோ நேம்ல வந்துட்டு இந்த இடத்துல கூகுள்னு இருக்கும், லொகேஷன் யூஎஸ்ஏன்னு இருக்கும். சோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இந்த இடத்துல அக்சஸ் பண்றதுனால இந்த இடத்துல நேம்ல வந்துட்டு கூகுள், லொகேஷன்ல வந்துட்டு யூஎஸ்ஏன்னு இருக்கும். சோ அது இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறமேட்டு அதர்ஸ் டீடைல்ங்கிறத நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெத்தட நம்ம வந்து கால் பண்றோம். சோ கால் பண்ணும்போது 24 lakh per annumங்கிறத நம்ம வந்துட்டு சேலரியிலையும், டேட்டா சயின்டிஸ்ட்ங்கிறத டெசிக்னேஷன் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ சேலரியில 24 lakh per annum இருக்கும், டெசிக்னேஷன்ல டேட்டா சயின்டிஸ்ட் இருக்கும். சோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல இருக்கிறத இன்னொரு கிளாஸ்லயும், ஆல்ரெடி கொடுத்ததை இந்த மாதிரி அடுத்த கிளாஸ்லயும் தரோம் இல்லையா. சோ இந்த மாதிரி லெவலா போறதுனாலதான் இதை வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் அடுத்து நம்ம போட போற வீடியோஸ் நீங்க வந்து கண்டினியூஸா பாருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு வந்து அடுத்து இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி நம்ம வந்துட்டு ரொம்பவே டீடைல்டா பார்ப்போம். அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி தெரிஞ்சாதான் ஊப்ஸ்ல இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நம்மளால கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியும். ஹாப்பி லேர்னிங். பை.